கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை ஓய்வு நாளிலே நம்மை கூட்டி சேர்த்ததற்காக அடியான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் இதுவரைக்குமாக நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து வருகிறார். இதெல்லாம் நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் யோசிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம். இயேசுவே கிருபையா. எரேமியாவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம். எரேமியாவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்தினாலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தையின் எலும்புகளிலே அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இழைத்து போனேன். எனக்கு பொறுக்க கூடாமல் போயிற்று. நீங்கள் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். அதாவது இனிமே என்ன ஒரு ஊழியம், கர்த்தருடைய வார்த்தை இதெல்லாம் அவசியமா என்று எரேமியா தீர்க்கதரிசி ஒரு தீர்மானத்துக்குள் வந்தார். கவனியுங்கள், ரொம்ப ஆழமான வார்த்தை. 7ஆம் வசனம் வாசிக்கலாம். கர்த்தாவே, என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன். நீர் என்னிலும் பலத்தராயிருந்து என்னை மேற்கொண்டீர். நாள்தோறும் நகைப்புக்கு இடமானேன். எல்லோரும் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள். கவனிங்கள், டெய்லி நாள்தோறும் நகைப்புக்கு இடமானேன். ரொம்ப ஆழமான வார்த்தை. எல்லாரும் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு பாதை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உண்டு. விளையங்கொள்ளுங்கள். இந்த வார்த்தை நான் முக்கியப்படுத்துகிறேன். டெய்லி நாள்தோறும் நகைப்புக்கு இடமானேன். கவனியுங்கள், நாள்தோறும் நகைப்புக்கு. டெய்லி நம்மளை வீட்டார், மனைவி, புருஷன், பிள்ளைகள், நைபர்ஸ், விசுவாசிகள், ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள் அதிகமாக நம்மளை ஒரு விதமாக பரிகாசம் பண்ணுவார்கள் நாள்தோறும். அது மட்டுமல்லாமல் எல்லாரும் என்னை பரிகாசம் பண்ண, டெய்லி ஒரு ப்ராப்ளம், பரியாசம். எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணினார்கள் என்று சொல்லும் பொழுது, இனிமே என்ன நான் திருகுதசமான ஊழியமோ அல்லது பாஸ்டோரல் மினிஸ்ட்ரியோ அல்லது சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரியோ யூத் மினிஸ்ட்ரியோ பலவிதமான ஊழியங்களை செய்கிறவர்கள் திடீர்னு ஸ்டாப் பண்ணுவாங்க. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அழைக்கப்பட்ட, தாயின் கர்ப்பத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட எரேமியாவுக்கே இந்த ப்ராப்ளம் இருக்குமானால் நீங்களும் நானுமே மாத்திரம். நான் உன்னை தாயின் கர்ப்பத்திலே தெரிந்து கொண்டேன் கர்த்தர் சொல்றார் எரேமியாவை குறித்து. அந்த வசனம் ரொம்ப ஆழமான வார்த்தை. நான் உன்னை தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே தெரிந்து கொண்டேன் சொன்ன ஒரு அந்த எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமா
ஆமா. வாசியுங்கள். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே கர்ப்பத்திலிருந்து வெளிவரும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை நான் பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். நீங்கள் எந்த அளவுக்கு கர்த்தர் ஒரு ப்ரீ டெஸ்டினேஷன், முன்குறிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையை பாருங்க. இது ஒரு பெரிய ஒரு ஆழமான வார்த்தை. எல்லாருக்கும் அல்ல, உண்மையாகவே கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள் என்று பார்க்கும் பொழுது, எரேமியா குறித்து சொல்லும் பொழுது, தாயின் கர்ப்பத்திலே தெரிந்து கொண்டேன். நீ கர்ப்பத்திலிருந்து உருவாகும் முன்னே, அடுத்தது தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளி வருவதற்கு முன்னே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த கர்த்தர் எப்படியெல்லாம் ஒரு தன்னுடைய அழைப்பை, காலிங் அவர் உறுதிப்படுத்துகிறார் என்று பாருங்கள். நீங்களும் நானும் நம்முடைய அழைப்பையும் உறுதியையும் தெரிந்து கொள்ளுதலையும் சில நேரங்களில் அற்பமாக, அலட்சியமாக எல்லாரும் எண்ணுவார்கள். அதுபோல எரேமியா, இனிமே என்ன ஊழியம், என்னத்துக்கு இந்த ஒரு அழுது 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 கண்ணீர், இந்த அவன் he was weeping prophet, அழுது 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 தீர்க்கதரிசனம் சொல்லுவான். எரேமியா 9:1 வாசித்தீங்கன்னா 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், என் தலை தண்ணீரிலும், கண்ணீர் முடியுமானால் 9:1, என் தலை தண்ணீரும், என் தலை தண்ணீரும் தண்ணீரும், என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால், கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அப்படியானால் he was a weeping prophet. அழுது கொண்டு கண்ணீரோடு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லி கொண்டு வந்தான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், இதை பார்த்து கேட்டுக்கொண்டு இருக்கிற யாரானாலும் நன்றாக யோசியுங்கள். திடீர்னு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாரு எரேமியா தீர்க்கதரிசி. நான் பேசினது முதற்கொண்டு கதறுகிறேன், கொடுமை என்று பாழ்கடிப்பு என்று சத்தமிட்டு கூறுகிறேன். நான் கூறின கர்த்தருடைய வார்த்தைகள் நாள்தோறும் எனக்கு நிந்தையும் பரியாசமும் ஆயிற்று. நாம் சொல்லுகிறோம், கர்த்தர் சொன்னார், கர்த்தர் என்கிட்ட பேசினார், கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார் என்று சொல்லும் பொழுது, it will become a reproach for us. ஒரு மாதிரி நிந்தையாகவும் அவமானமாகவும் கேலியும் கிண்டலும் பரிகாசம் பண்ணுவார்கள். வீட்டார், மனைவியா இருக்கட்டும், புருஷனா இருக்கட்டும், பிள்ளைங்களா இருக்கட்டும், என்ன ஊழியம் செய்றீங்க, அப்படி என்ன ஊழியம் செஞ்சு என்னத்தை ரொம்ப கொச்சையா சொல்லுவாங்க, என்ன கிழிச்சிட்டீங்கன்னுவாங்க. நல்லா புரிஞ்சுங்க, இதெல்லாம் வீட்டில் பேசுகிற வார்த்தை, ஊழியக்காரிகள் வீட்டுக்குள்ள பேசுகிற வார்த்தை. அப்படின்னா பெரிய ஊழியம், அப்படின்னா பெரிய என்ன அப்படி வந்துட்டாங்களா, உன்னை தேடி இவ்வளோ பேர் வந்துட்டாங்களா, அப்படிலாம் ஒரு மாதிரி ஒரு நிந்தையாக அவமானமாக பேசுவார்கள். அது எரேமியாவுக்கு அது காணப்பட்டது. உடனே அவன் ஒரு முடிவுக்குள்ள வரார் அந்த எரேமியா. ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும், ஐ டோன்ட் வாண்ட் ப்ரீச், ஐ டோன்ட் வாண்ட் ப்ராஃபஸி, ஐ டோன்ட் வாண்ட் எனி ரெவலேஷன், ஐ டோன்ட் வாண்ட் எனி இன்டர்பிரேஷன் ஆஃப் த பைபிள், எதுவுமே எனக்கு வேணாம், இனி கர்த்தருடைய நாமத்தை பேசாமல் இருப்பேன் என்றேன். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு, within the bones. இந்த நான்வெஜ் சாப்பிட்றவங்களாம் கொஞ்சம் கவனியுங்கள். நல்ல எலும்பை தட்டி 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 சாப்பிடுவாங்க. ஏன்?
உள்ள நல்ல கொழுப்பு இருக்கும், மேரோ. ஐ எம் டாக்கிங் தோஸ் who are eating டேக்கிங் நான்வெஜ். எலும்பு அப்படி தட்டுவாங்க. அது கல்யாண பந்தியில் பார்த்தீங்கன்னா இலையில தட்டுவாங்க, தட்டில் தட்டுவாங்க, வீட்டில் நல்லா தட்டி தட்டி நல்ல வாயில் இழுத்து சாப்பிடுவாங்க. அது உள்ள எந்த மேரோ இருக்குது. அதுபோல எரேமியா என்ன சொல்றாரு, அதை காட்டிலும் என் எலும்புகளில், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், என் எலும்புகளில், ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு, the word of God is filled, packed within the bones of prophet Jeremiah. அவனுடைய எலும்புக்குள்ள அப்படியே வார்த்தை இறுக அடைக்கப்பட்டு காணப்பட்டது. பொதுவாக நாம் சொல்லுவோம், எலும்பு காட்டிலும் நல்ல பைபிளை படித்து வசனத்தை மனசுல பதிய வை, மைண்ட்ல வச்சுக்கணும், என் இருதயத்தில் வச்சுக்கணுவாங்க. ஆனால் இந்த இடத்துல எலும்புக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்படியானால் யோசித்து பாருங்க, ரொம்ப ஆழமான வார்த்தை. நான் அப்படியே உட்காந்து அப்படியே தியானம் பண்ணேன் கொஞ்சம், ஒரு 2-3 நாளாக இந்த வார்த்தை வசனத்தை. போன்ஸ், என் எலும்புகளில் காணப்பட்டது. அப்படிங்கள் இதை குறித்து நான் சற்று யோசிக்கும் பொழுது, யோசேப்புடைய எலும்பை குறித்து சற்று நான் படித்தேன், தியானம் பண்ணினேன். 2 பேர் ஆஃப்டர் டெத், 2 பேர் ஆஃப்டர் டெத் பேசினாங்க. ஆஃப்டர் டெத், ஆபேல் மரித்தும் இன்னும் பேசுகிறான். இருக்கா வசனம் இல்லையா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போமானால், ஆபேல் மரித்தும் இன்னும், கடைசி வார்த்தை, ஆபேல் மரித்தும் இன்னும் பேசுகிறான். although he was dead he speaketh. 11:4 கடைசி வார்த்தை மட்டும் வாசிங்க, முடிஞ்சா வாசிங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான், அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனை சாட்சி கொடுத்தார். நான் சொல்றது கவனிங்க, நான் வசனம் பேசுறேன், வசனம் முழுமையா படிக்க. அந்த கடைசி வார்த்தை வாசிங்க. அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். He was dead yet speaks. அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். அதுபோல யோசேப்பு மரித்தும் அவனுடைய எலும்புகள் பேசப்பட்டது. ரொம்ப ஆழமான வார்த்தை, வாசிக்கலாம். 3 இடங்களிலே காணப்படுகிறது முக்கியமான வார்த்தைகள். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 24, 25, 26, the last chapter of book of Genesis. 50ஆம் அதிகாரம் 24 வாசிக்கலாம். யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணம் அடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்றும் சொன்னது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு சொல்லப்பட்ட அல்லது ஆணையிட்ட வார்த்தைகள். தேவன் உங்களை சந்திக்கும் பொழுது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக, எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி, யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்திலே ஆணை இடுவித்துக் கொண்டான். ஆணை விடுவித்துக் கொண்டான். கவனியுங்கள், தேவன் உங்களை சந்திக்கும் பொழுது எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக.
கவனியுங்கள், ரொம்ப ஆழமான வார்த்தை. அதாவது இது சம்திங் லைக் பிக்வெஸ்ட், ரிமார்க்கபிள் பிக்வெஸ்ட். பிக்வெஸ்ட்னா ஒரு உயில் எழுது போல எழுதப்பட்ட உயில். இந்த சொத்து பிரிப்பாங்க, அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு, அண்ணன் தம்பிக்கு, தங்கச்சிக்கு, எல்லாம் ஆண்கள் பெண்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் லேண்டு ப்ராப்பர்ட்டி, ஏக்கர்ஸ் ஆஃப் த லேண்ட், இதெல்லாம் பிரிக்கும் பொழுது உயில்ல என்ன எழுதியிருக்குது அதுதான் பேசும். நீங்கள் உயில்ல என்ன, அது போல இன் இஸ் பிக்வெஸ்ட், BEQUES, பிக்வெஸ்ட், ரிமார்க்கபிள். அப்படியானால் இன் இஸ் பிக்வெஸ்ட் ரிமார்க்கபிள்னா ஒரு உயில் எழுதப்பட்டது போல ஒரு சூழ்நிலை, அல்லது உயில் படி கிடைத்த ஒரு சொத்து. அவன் சொல்றான், என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக. அப்படியானால் போன்ஸ்ல என்ன, எந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது யோசேப்புக்கு. அதனால் நான் ரொம்ப ஆழமாக போகவில்லை. இந்த எரேமியா 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின்படி எலும்புகளில் அவருடைய வார்த்தை அடைக்கப்பட்டு, எலும்புகளில் அவருடைய வார்த்தை, என் எலும்புகளில் கர்த்தருடைய வார்த்தை அடைபட்டு, அதுபோல இங்க ஏசாயா ஆதியாகமம் 50:25ஆம் வசனத்துல, இல்ல 24ஆம் வசனத்துல, நீங்கள் இந்த தேசத்தை விட்டு ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணை இட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னது மன்றி. அப்படியானால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு தேவன் சொன்ன அந்த கானான் தேசத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவார். 400 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து பின்பு விடுதலையாக்கப்பட்டார்கள். ஆனாலும் அழியாத போன்ஸ், அழியாத, கரைந்து போகாத, மண்ணோடு மண்ணாக மக்கி போகாத ஒன்று இருக்குமானால் அது மனுஷனுடைய எலும்புகள். மரித்தும் ஆபேல் இன்னும் பேசுகிறான். அதுபோல யோசேப்பு மரித்த உயிரோடு இருக்கும் பொழுது, நல்லா கவனிங்கள், அவன் என்னுடைய எலும்புகளை கொண்டு போவீர்களாக. அப்படியானால் இந்த செய்தியின் தலைப்பு ஜோசப் அண்ட் போன்ஸ். யோசேப்பும் அவனுடைய எலும்புகளும். அவன் மறிச்சிட்டான், என்னை அடக்கம் பண்ணுங்க, ஆனால் என் எலும்பை மட்டும் கொண்டு போங்கள் என்று சொல்லும் பொழுது, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தம், அந்த வார்த்தை, அந்த வசனம் என் எலும்புக்குள்ள இருக்குது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு விசுவாச அறிக்கையோடு அவன் உயிரோடு தன்னுடைய அந்திம நாளில், வேண்டுமானால் வாசிக்கலாம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசியுங்கள். ஹீப்ரூஸ் 11:22. ஹீப்ரூஸ் 11:22. யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்நிய காலத்திலே பேசி, கரெக்டா சொல்லுங்க, கரெக்டா படிங்க. அந்திய காலத்திலே பேசி, அந்திய காலம், அதாவது இறுதி மரணம் அடைகிற வேளையில், அந்த காலகட்டத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். அப்படியானால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தமான வார்த்தை எந்த அளவுக்கு அவனுடைய எலும்புக்குள்ள காணப்பட்டது. அப்படியானால் அவனுக்குள்ளே இருந்த விசுவாசம். ஹல்லேலூயா. 3 இடங்களில் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 50,
24 26, யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தையும் வாசியுங்கள் முடியுமா? மோசே தன்னோடு கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்து கொண்டு போனான். மோசே தன்னோடு கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான். தேவன் நிச்சயமா உங்களை சந்திப்பார். கவனிகள், எவ்வளவு பேர் மறிச்சிருப்பாங்க ஈஜிப்ட்ல, எல்லாருடைய எலும்பு அல்ல, ஆனால் இவனுடைய எலும்புக்குள்ளே விசுவாசம் காணப்பட்டது. அதான் என்னுடைய குறிப்பு, ஆழமான குறிப்பு. யோசுவா 24ஆம் அதிகாரம் 32வது வசனம் வாசிக்கலாம். ஜாஷுவா 24:32. யோசுவா 24:32 நீங்க வாசிப்பீர்களானால் அங்கேயும் அவனுடைய எலும்பை குறித்து, யோசேப்புடைய எலும்பை குறித்து காணப்படுகிறது. யோசுவா 24ஆம் அதிகாரம் 32வது வசனம் 32. அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி, கர்த்தரை சேவிக்கும்படி நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதற்கு நீங்களே உங்களுக்கு சாட்சிகள் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களே சாட்சிகள் என்றார்கள். 32 ஜாஷுவா 32. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே இருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை அவர்கள் சீகமிலே யாக்கோபுக்கு சீகமின் தகப்பனாகிய எமோரியருடைய புத்திரரின் கையிலே 100 வெள்ளிக்காசுக்கு கொண்ட நிலத்தில் பங்கிலே அடக்கம் பண்ணினார்கள். மறுபடியும் வாசிகள். யோசுவா 24:32. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே இருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை அவர்கள் சீகமிலே யாக்கோபுக்கு சீகமின் தகப்பனாகிய எமோரியருடைய புத்திரரின் கையிலே 100 வெள்ளிக்காசுக்கு கொண்ட நிலத்தின் பங்கிலே அடக்கம் பண்ணினார்கள். கவனிங்கள், ஆதியாகமம் 50:26-25, யாத்திராகமம் 13:19, யோசுவா 24:32. இது மூன்றிலும் இன்னும் ஆழமான கருத்துக்கள் இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரே ஒரு காரியத்தை இன்னைக்கு நான் முக்கியப்படுத்துகிறேன். அவன் சொல்லுகிறான், இவ்விடத்திலிருந்து என்னுடைய எலும்புகளை கொண்டு போவீர்களாக. அந்த ஆதியாகமத்தில் படிச்சீங்கன்னா ஒரு வார்த்தை, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்து போக பண்ணுவார். தேவன் உங்களை சந்திக்கும் பொழுது என் எலும்புகளை இவ்விடத்தில் கொண்டு வா. அப்படியானால் அவனுக்குள்ள ஒரு பயம் இருந்திருக்க வேண்டும். ஸ்டர்ட். நல்ல கவனிங்கள், ஒரு மாதிரி ஒரு கலக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்படும். STIRRED. ஸ்டர்ட். கலக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. கொண்டு போவாங்களா, கொண்டு போக மாட்டாங்களா? ஏனென்றால் மோசே அவன் பார்க்கவில்லை. அந்த யோசேப்பு தன்னுடைய சகோதரருக்குள்ளே சொல்லியிருக்கலாம், வீட்டார்கிட்ட சொல்லியிருக்கலாம், அல்லது ஏதோ முக்கியமான நபர்கிட்ட சொல்லியிருக்கலாம். எப்படியோ அவன் சொன்னாலும் அவனுக்குள்ளே ஒரு கலந்த ஒரு பயம், ஒரு சந்தேகம். கர்த்தர் சொன்னாரு, ஆணையிட்டு கொடுத்தாரு, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு சொன்னாரு, கண்டிப்பாக என் எலும்புகள் கண்டிப்பாக கொண்டு போக வேண்டும் என்ற அந்த வார்த்தை, அந்த வசனம், அந்த வாக்குத்தத்தம் அவனுடைய எலும்புக்குள்ளே அடைக்கப்பட்டு இருந்தது. எப்படி எரேமியா 20:9 நாம் வாசித்தோம், என் எலும்புகளில் கர்த்தருடைய வார்த்தை அடைப்பட்டு. அப்படியானால் கவனியுங்கள், நான் வார்த்தையை முக்கியப்படுத்த, அதை மட்டும் கவனியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு. நாட் ஓன்லி இன் த மைண்ட், நாட் ஓன்லி இன் த ஹார்ட். சங்கீதக்காரன் ஒரு இடத்துல சொல்றாரு, நான் பாவம் செய்யாதபடிக்கு என்ன ஒரு கர்த்தருடைய வசனத்தை என் இருதயத்தில் வைத்தேன். இருக்கா இல்லையா? 119ஆம் சங்கீதத்துல
நான் பாவம் செய்யாதபடிக்குன்னு ஒரு வார்த்தை இருக்கும். 119 பிகினிங்ல வரும். அது முடியுமானால் வாசிக்கலாம், நான் எடுக்கிறேன் இல்லாவிட்டால். இதெல்லாம் ஒரு வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு திருஷ்டாந்தமாக எழுதி வைத்திருக்கார். 119 சங்கீதம் ஆரம்பத்தில் இருக்கும். நான் வாசிக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா 119:11 அதுல வாசியுங்கள். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு, நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை, உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து இருதயத்தில். நீங்கள நான் அடிக்கடியா சொல்லும், வசனம் மைண்ட்ல இருக்கணும், வசனம் இருதயத்தில் இருக்கணும். ஆனால் யோசேப்புக்கும் அந்த எரேமியாவுக்கும் வார்த்தை, வாக்கு தத்தம், வசனம் எங்க இருந்ததுன்னா within the bones, அத எலும்புக்குள்ளே காணப்பட்டது. அன்பான விசுவாசிகளே, வரி காயத்தமா இருக்கிற நீங்களும் நானும் மிக 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 சமீபமா இருக்கிற கர்த்தருடைய வருகை எப்பொழுது என்று எனக்கும் உங்களுக்கும் தெரியாது. திடீர்னு ஒரு நாள் ராப்சர் வரலாம், வரலாம் அல்ல, கண்டிப்பா வரும், எடுத்துக்கொள்ளப்படுவோம். we will all caught up with him, caught up, நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம், பிடிக்கப்படுவோம், மர்வமாக்கப்படுவோம். ஒரு நாள் உண்டு. அப்படியானால் நமக்குள்ளே எந்த அளவுக்கு வசனம் நம்முடைய போன் எலும்புக்குள்ளே இருக்கிறதான்னு யோசிங்க. இருதயத்தில் இருக்கணும், சிந்தையில இருக்கணும். ஆனால் யோசேப்புக்கும் எரேமியாவுக்கும் within the bones, என் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போவீர்களாக என்று சொல்லும் பொழுது, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு சொன்ன அந்த வார்த்தை அந்த யோசேப்புடைய எலும்புக்குள் ஆழமாக பதிந்தது. இதை நீங்களே நானும் நன்றாக யோசிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு எல்லாரோடும் பேசிக்கொண்ட இந்த ஒரு குறிப்பு தான் இன்றைக்கு எனக்கு ரொம்ப ஆழமாக காணப்படுகிறது. ஜோசப் அண்ட் இஸ் போன்ஸ், யோசேப்பும் அவனுடைய எலும்புகளும் எதை காட்டுகிறது? வசனத்தினால், வாக்கு தத்தத்தினால் அடைக்கப்பட்டு. எரேமியா 20:9 மறுபடியும் வாசிப்போமானால், எரேமியா 20 ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்தினாலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளிலே அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல். போதும், அடைப்பட்டு. அப்படியானால் இன்றைக்கு இருதயமும் சிந்தையும் எல்லாமே கோபம், எரிச்சல், பொறாமை, புறங்கூறி தெரிதல், மற்றவருடைய பேரை கெடுப்பது, இன்னும் எது எது வேண்டாததோ எல்லாமே உள்ள இருக்கு. ஆனால் யோசேப்புக்கும் எரேமியாவுக்கும் இருந்த காரியங்கள் என்னவென்றால், the word of God, வசனம் உள்ள அப்படியே டைட்டா இருந்ததுங்க. அடைப்பட்டு. நம்ம சொல்ல, என்ன இவ்வளோ டைட்டா மூடி இருக்கிறிய, திறக்க முடியலையே சொல்றோமா இல்லையா? அது வாட்டர் பாட்டிலா இருக்கட்டும், டின் ஃபுட்டா இருக்கட்டும், ஏதாவது இருக்கட்டும், போட்டு டப்பா டைட்டா மூடி வைப்பாங்க. டைட்டா, காத்து போகக்கூடாது, கெட்டு போயிடும்னு. அழிந்து போற ஒரு காரியத்துக்கு, அற்பமான காரியத்தை ரொம்ப இறுக, ரொம்ப லாபகரமாக, இறுக்கமாக, ரொம்ப டைட்டாக அடைத்து மூடி வைப்பார்கள், கெட்டு போயிடும்னு. ஆனால் யோசேப்பும் எரேமியாவும் கர்த்தருடைய வார்த்தையை எங்க இருந்துன்னா அவங்க எலும்புக்குள்ள அடைக்கப்பட்டு காணப்பட்டது. அதை நீங்களும் நானும் நன்றாக உணர வேண்டும். ஆனால் மனுஷனுக்குள்ளே என்ன இருக்கிறது? கோபம், எரிச்சல், நிந்தை, அவமானம், பேரை கெடுப்பது, புறங்குறி திரிகிறது, இதெல்லாம் இருக்குது. வசனம் இல்லை.
வசனம் இருக்குமானால் நீங்களும் நானும் பாக்கியவான்கள். அவனுக்கு வாக்கு தத்தமாக சொல்லப்பட்ட வார்த்தை யோசேப்புடைய எலும்புக்குள் காணப்பட்டது. எரேமியா எலும்புக்குள்ளே காணப்பட்டது என்னவென்றால் அவருடைய வார்த்தை அடைக்கப்பட்டு காணப்பட்டது. ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இந்த எரேமியா 20:9 அந்த முக்கியமான வார்த்தையை நான் வாசிக்கிறேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு போதும். இங்கே இந்த யோசேப்புக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அந்த 24ஆம் வசனம் 50ஆம் அதிகாரத்துல ஆனாலும் தேவன் நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற ப்ராமிஸ்ட் வேர்ட். இங்க யோசேப்புக்கு ப்ராமிஸ்ட் வேர்ட் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற. இங்கே எரேமியாவுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வார்த்தை? ஆனாலும் அந்த பேசாம ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில். ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம். அங்க ப்ராமிஸ்ட் வேர்டு, அந்த வாக்கு தத்தமாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தை எலும்புக்குள்ள காணப்பட்டது. இங்கே கர்த்தருடைய வார்த்தை ரெண்டும் ஒண்ணுதான். கொஞ்சம் நான் உங்களுக்கு விளங்கும்படியா ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசத்தை பேசுகிறேன். அதனாலே இந்த எலும்பை குறித்து நீங்களும் நானும் மிக மிக எச்சரிப்பின் சத்தமாக இருந்து, கர்த்தாவே இந்த நாளிலே, கர்த்தருடைய நாளிலே எலும்புகள், என்னுடைய எலும்புகள், மை போன்ஸ் எதுவும் கர்த்தாவே டேமேஜ் ஆகாதபடி என் எலும்புகள் பாதுகாக்கப்பட்டு, கர்த்தாவே உடைய வருகையிலே நாங்கள் குடும்பமாக கோத்திரமாக கர்த்தாவே காணப்பட எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆபேல் மரித்தும் பேசுகிறான். யோசேப்பு உடைய எலும்புகள் மரித்தும் பேசிக்கொண்டு இருந்தன. அல்லேலூயா. கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. என் ஆயுள் முழுவதும் நானே என் தேவனை துதிப்பேனே. என் ஆயுள் முழுவதும் நானே என் தேவனை துதிப்பேனே. எலும்புகள் ஒன்றும் முறிய விடாது ஏந்திய காத்திடுவார். எலும்புகள் ஒன்றும் முறிய விடாது ஏந்திய காத்திடுவார். நம்பும்படியாரில் குற்றம் சுமராது காத்திடுவார். என் ஆயுள் முழுவதும் நானே என் தேவனை துதிப்பேனே. என் ஆயுள் முழுவதும் நானே என் தேவனை துதிப்பேனே. எலும்புகள் ஒன்றும் முறிய விடாது ஏந்திய காத்திடுவார். நம்பும்படியாரில் குற்றம் சுமராது காத்திடுவார். என் ஆயுள் முழுவதும் நானே என் தேவனை துதிப்பேனே. ஹல்லேலூயா. யோசேப்பு எலும்புக்குள் விசுவாசம் என்ற காரியம் காணப்பட்டாலும், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு ஆணை இட்டு கொடுத்த அந்த ப்ராமிஸ்
அந்த ப்ராமிஸ் வேர்ட் அவனுக்குள்ளே ஆழமாக காணப்பட்டது. எரேமியாவுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை எலும்புக்குள்ளே அடைப்பட்டு, அப்படியானால் எந்த அளவுக்கு சிந்தையை காட்டிலும் இருதயத்தை காட்டிலும் எலும்புகளுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை காணப்பட்டது என்பதை யோசியுங்கள். கர்த்ததாமே நம்மளோடு பேசி நம்மை வருகைக்கு ஆயத்தப்படுத்துவாராக. அன்பின் பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக நாங்கள் நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். சீக்கிரமாயிருக்கிற வரைக்கு நாங்கள் கைவிடப்படாமல் குடும்பமாக கோத்திரமாக எல்லாரும் காணப்பட எங்களுடைய எலும்புகளில் கர்த்தாவே, யோசேப்புக்கு அந்த ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த வார்த்தை எலும்புகளுக்குள்ளே யோசேப்பு எலும்புகளுக்குள்ளே காணப்பட்டு அவன் விசுவாச அறிக்கையோடு என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்று அவன் சொன்னது போல, அதுபோல எரேமியா கர்த்தாவே தன்னுடைய ஜீவிய நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு, அதுபோல நாங்கள் வாக்குத்தத்தத்தினாலும் வசனத்தினாலும் எலும்புகளுக்குள்ளே உம்முடைய வார்த்தை ஊடுருவி சென்று எங்களை பாதுகாத்து வழி நடத்தி, அப்பா, குடும்பமாக சபையாக தனியாக உம்முடைய வரையிலே காணப்பட அனைவருக்கும் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.